இங்கே டாஸ்மாக் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எதிரிலே இருக்கிறதுனால இங்கேருந்து நாங்கள் ஈவினிங் 6 மணிக்கு மேலே எங்கேயும் வெளியே போக முடியாது. லேடிஸ் பொதுவாக நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்டு வரோம், நடந்து போயிட்டு வரோம். எங்களால் இந்த சைடு கிராஸ் பண்ணிட்டு போக முடியல. டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது எல்லாமே இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. அங்கேருந்து போயிட்டு வர முடியல எங்களுக்கு. டாஸ்மாக் ஆரம்பித்த அந்த காலத்துலேருந்தே நிறைய மனு கொடுத்துட்ருக்கோம். அண்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் நிறைய முறை மனு போயிருக்கு. இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரியலை. அண்டு நிறைய இங்கேக்குள்ள குழந்தைங்க வெளியே விளையாடுறதுக்கு கூட பயந்துட்டு தான் இருக்காங்க. லேடிஸ் நடந்து போகும்போது ஜென்ட்ஸ் நிறைய பேர் அங்கே அரைகுறை ஆடையோட ரோட்டோரமே படுத்துட்டு இருக்காங்க. இதனால் எங்களுக்கு அது அதிகமாக பயமாக இருக்குது, போக முடியாது. இதுதான் உண்மை. ஸோ எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம், எந்த ஸ்டெப்பும் எடுத்ததில்லை. இப்போ இருக்கிற ஆட்சியிலையாவது எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். 10 ஆண்டுகளாக இதுக்கான முயற்சி நாங்கள் அனைத்தும் எடுத்திருக்கிறேன். என்னால் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி 5 ஆண்டாக ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது, டிஎம்கே ஆட்சி இருந்தது. அப்போ நான் எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். ஊராட்சி மூலியமாகவும் மனு நிறைய கொடுத்துருக்கோம். அப்போ எங்களால் எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல யாருமே. பெண்கள் காலேஜுக்கு குழந்தைங்கள கூட்டின்னு போகிறாங்க, வர முடியல. அது மாதிரி குடிக்காரன் ரோட்டில் கையை போடுறான் ஒரு லேடிஸ் மேலே. நான் கண்ணெதிர பார்த்தேன். கூட கொடுத்துருக்குறேன், நான் என் கையால் அடிச்சிருக்கேன். ஆனால் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிறாங்க, திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லாக மது பிரியர்கள் குடிச்சுப்பிட்டு ட்ரெஸ் இல்லாமல் படுத்துங்கிறானுங்க. இந்த அவல நிலையை நாங்கள் பார்த்துன்னு அதுக்கப்புறம் தாண்டி போகிறதாகுது. நாங்கள் படப்ப சைடு இந்த பக்கம் போனோம் வரணும். அடிக்கடி லேடிஸ் இப்போ எல்லாமே பைக் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறோம், எல்லாமே போகிறோம் வரோம். ஆனால் எங்களால் இவனுங்களை கடந்து போக முடியல. ரொம்ப அசிங்கமான நிலையில் படுத்துருக்கானுங்க. அப்போ நாங்கள் எப்படி இந்த தாண்டி இவனுங்களை போகிறது? வழியும் விட மாட்டேன்றானுங்க, ஆறு நடிச்சாலும் நவர மாட்டேன்றானுங்க. திமுறா உட்காந்து ரோட்லேயே பிடிக்கிறாங்க. எப்படி இதுக்கு என்னதான் முடிவு? எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணுறது? இந்த பகுதியில், இந்த மணிமங்கலம் கிராமத்தில் கிட்டத்தட்ட 15,000 பேர் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நாங்கள் சொல்லியும் எங்களுடைய இந்த வேதனையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற இந்த ஒரு அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாங்கம் எந்த விதத்தில் சொல்லுதுன்னு எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய முக்கிய கடமை மக்கள் குறை என்ன கண்டறிந்து அதை சட்டசபையில் எங்களுக்கான குரலாக ஒழிப்பதற்காக தான் நாங்கள் வாக்களித்து நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியிலையோ அது எந்த பகுதி எல்லா பகுதியிலையும் அவர் மேலே ஃபோன் எடுக்கல அப்படின்ற குறைபாடு தான் இருக்குது. இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்து ஏன் மக்களுக்கான அந்த குறைபாடை கேட்கக்கூடிய நிலையில் இவர் இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இவர் வெளிநாடு வாழ் தமிழர் அமைச்சர்னு இந்த அரசாங்கம் இவரை நியமித்திருக்கிறாங்க. உள்நாட்டில் இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது, எங்களுக்கே அச்சுறுத்தல் போது, எங்கள் பகுதியில் இருக்கிற தொகுதியில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு நிலையில இருக்கும்போது இவர் வெளிநாட்டு தமிழரை காக்கணும்னு சொல்லிட்டு இவர் அமைச்சர்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் ஒரு அமைச்சரான பிற்பாடு இந்த பகுதி பக்கம் எந்த விதமான குறைபாடு என்ன ஏதுன்றதை இது வரைக்கும் கேட்கல. இந்த விவகாரம் குறித்த மேலும் விவரங்களோடு இருக்கிறார் செய்தியாளர் மனோகரன் விவரங்கள். வணக்கம் உறுதி. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் 4086 எண் கொண்ட அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என எம்ஆர்கே நகரில் வசிக்கக்கூடிய பெண்கள் கையில் குழந்தையுடன் பொதுமக்கள் மற்றும் அனைவரும் ஒன்றிணைந்து தற்போது சாலையில் இறங்கி நீதிமன்ற உத்தரவை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டிய அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த கடையால் தினந்தோறும் அந்த வழியில் செல்லக்கூடிய பெண்கள் மற்றும் மாணவர்கள் அங்கு குடிபோதையில் இருக்கக்கூடிய போத ஆசாமிகளால் தொல்லை கொடுப்பதும், அதே போல சாலையில் 2 புறமும் அமர்ந்து மது அருந்துவதும், மது போதை தலைக்கேறி அரை நிர்வாணத்துடன் படுத்து உருளுவதும் வழக்கமாகி உள்ளது. இதனால் பொதுமக்கள் அந்த இடத்தை கடந்து கோவில் மற்றும் குடியிருப்பு பகுதிக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். விஜய், அதாவது தாவேகா அரசு பொறுப்பேற்றவுடன் பள்ளி வழிபாட்டு தளம் பொதுமக்கள் அதிக கூடும் இடத்தில் செயல்பட்டு வரும் 717 அரசு டாஸ்மாக் கடைகளை அகற்ற உத்தரவு பிறப்பித்தனர். அந்த உத்தரவில் இந்த 4086 எண் கொண்ட இந்த கடையும் அடங்கும். ஆனால் மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகம் இந்த கடையை மூடாமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதிபதி முன் ஆஜரான டாஸ்மாக் சார்பில் வழக்கறிஞர் இந்த கடையை மூடுவதாக ஒப்புக்கொண்டார். தற்போது 1 மாதம் ஆகியும் கடையை மூடாமல் அலட்சியம் காட்டி வருவது அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மணிமங்கலம் கிராமத்து மக்கள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரான
அமைச்சருமான எஸ்.டி.கே. தென்னரசை தலைமை செயலகத்தில் சந்தித்து மனுவும் வழங்கியுள்ளார். அந்த மனு மூலமாக தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் இது குறித்து டாஸ்மாக் மேலாளர் மகேஸ்வரி தொடர்பு கொண்டு கேட்டபோது, எங்களது அதிகாரி நீதிமன்றத்தில் தவறான எண்ணை வழங்கியதால் இந்த உத்தரவு தற்போது வழங்கியுள்ளார்கள். இதற்கு எதிராக பதில் மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து நாம் இந்த துறை சார்ந்த அமைச்சர் விக்னேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதே பதில்தான் அவர் தெரிவித்தார். ஆக மக்களுக்கான ஆட்சி நடைபெறுகிறது என்ற வாயளவில் மட்டுமே பேசப்படுகிறது. மக்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்காமல் தங்களின் வருமானத்தில் கவனம் செலுத்தி வரும் இது போன்ற அரசு அதிகாரிகளை யார் அடக்குவது என மக்கள் ஒரு கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் இந்த டாஸ்மாக் கடையில் தினமும் 10 லட்சம் வரை விற்பனை நடைபெறுவதால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை வசூலாவதால் நாள் ஒன்றுக்கு 30,000 முதல் 50,000 வரை மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு வழங்கப்படுவதாகவும் இதனை அரசு அதிகாரி முதல் அரசியல்வாதிகள் வரை பங்கு செல்வதால் இந்த கடையை மூடாமல் பாதுகாத்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். நீதிமன்ற உத்தரவு பேப்பரில் மட்டுமே உள்ளது. இந்த டாஸ்மாக் அதிகாரிகளை ஒன்றும் பண்ணவே முடியாதா என்று ஒரு பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் அதாவது கடைசியாக தமிழக முதல்வர் விஜயை நம்பி உள்ள மக்களுக்கு தமிழகத்தின் முதல்வர் என்ன செய்ய போகிறார் என பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது இன்றும் இந்த டாஸ்மாக் கடை அகற்ற போராடும் மக்களுடன் நமது சத்தியம் செய்தி பணி தொடர்ந்து இருக்கும். தமிழக அரசு தாவக அரசு, தமிழக அரசு தாவக அரசு, ஏழை பெண்கள் தாலி அறுக்கும் டாஸ்மாக் கடையை மூடிடு. தமிழக அரசு தாவக அரசு, தமிழக அரசு தாவக அரசு, ஏழை பெண்கள் தாலி அறுக்கும் டாஸ்மாக் கடையை மூடிடு. தாம்பரம் அருகே மணிமங்கலத்தில் சமூகத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற மக்கள் பல்வேறு கட்டங்கள் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதற்கு உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்த விவரங்களை செய்தியாளர் மனோகரன் வழங்கியதை கேட்டோம்.